எனக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. நானும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் என் மகனோ பொறுப்பில்லாதது போல வேட்டை மீது நார்வம் மிகுதியால் அவன் காட்டுக்குள் செல்வதும் வருவதுமாக இருக்கின்றான். ஆனால் அவனை நான் இன்று விடுவதாக இல்லை. ஏனென்றால் இந்த அரசவையை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முதலில் மனமுடிக்க வேண்டும். மனமுடித்தால் தான் அரசவையை முடிசூட்ட முடியும். எனவே அவனும் தட்டி கழித்து வென்று மனப்பேச்சை எடுத்தாலே தட்டி கழித்து விடுகிறான். ஆனால் 56 தேசங்களின் ஓவியங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அவனுக்கு எது விருப்பமானவையோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அவன் விருப்பப்படியே விட சொல்ல காத்திருக்கிறேன். பார்க்கலாம். அவன் இன்று நான் அவனை விடுவதாக இல்லை. வரும்பொழுது எப்படியாவது அவனை சம்மதித்து வைத்து விட வேண்டும். அதற்காகத்தான் 56 தேசங்களின் ஓவியங்களை வரவழைக்கப்பட்டுள்ளன. பார்க்கலாம். அவசரமாக அழைத்ததாக சொன்னார்கள். ஆமா, நிச்சயமாக. என்னப்பா காரணம்? எனக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது அல்லவா? யார் சொன்னார்? பிறகு யாரப்பா சொன்னார்கள்? என்னதான் இருந்தாலும் வயது ஆகிக்கொண்டே தானே இருக்கும். அப்படி போல தோற்றம் அளித்தால் ஏன் அப்படி காரணம் நினைக்க வேண்டும்? பிறகு நான் சற்று ஓய்வெடுக்கலாம், உனக்கு பணிகளை கொடுக்கலாம் என்று நியமித்திருக்கிறேன், தீர்மானித்திருக்கிறேன். சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இந்த அரசவையை முதலில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஒப்படைக்க வேண்டும் என்றால் முதலில் மனமுடிக்க வேண்டும். ஓஹோ, உனக்கு தெரியாதா? திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்பது தங்களுடைய ஆசை. ஆமா, நிச்சயமாக. அப்படியா? அதற்காக அது மட்டுமல்ல, 56 நாட்டு தேசங்களில் ஓவியங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ஆஹா, உமக்கு எது விருப்பமானவையோ அதை தேர்ந்தெடுத்து 56 தேசத்து அரசர்களிடமிருந்து ஓவிய படங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓவிய படத்தை பார்த்து எந்த பெண்ணை உனக்கு பிடிக்கின்றதோ அந்த பெண்ணையை திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லுகின்றேன். நிச்சயமாக. நிச்சயமாக உங்களால் முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா? இருக்கவே முடியாது தம்பியே. ஆமா, என்ன சற்று தடுமாற்றம்? நான் தேர்ந்தெடுத்ததை எதுவும் தவறு நேர்ந்து விட்டதா? இல்லையப்பா, நான் ஏற்கனவே பெண் பார்த்திருக்கிறேன். ஆமா, ஆச்சரியமாக இருக்கிறது. ஏற்கனவே நீ பெண் பார்த்தாய். உன்னை மயக்கும் அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த அழகியா மன்னரின் மகளா அல்லது மந்திரியின் மகளா இல்லை மேலை நாட்டு அரசர்களின் யார் என்றே தெரியாது. ஆனால் அரண்மனையிலே இருக்கின்றார்கள். நமது அரண்மனையில் இருக்கு. நமது அரண்மனை? ஆமா. நமது மந்திரியின் மகளா? இல்லையப்பா. பிறகு? இல்லை, இங்குதான் இருக்கிறார்கள். ஆனால் நமது அரண்மனையில் இருக்கின்றார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. புரியாத புதிராகவும் இருக்கிறது. புரியவில்லை? புரியவில்லை. நானும் நண்பர்களும் காடகத்திற்கு வேட்டைக்கு சென்றிருந்த பொழுது 2 கரங்களையும் இழந்த நிலையில் இருந்தாலே ஞான சுதந்திரி அவளை நான் திருமணம் செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்களும் எனக்கு சம்மதம் சொல்லி இருக்கிறார். ஆமாம் தம்பி. அப்படியானால் நிச்சயமாக அந்த பெண்ணை நான் மனம் முடிக்கப் போகிறாயா? ஆமாம், கரமில்லாத பெண். தாய் இருந்தும் தாயை பார்த்ததில்லை, தந்தை இருந்தும் தற்சமயம் இல்லை. அனாதை கரமில்லாத பெண்ணுக்கு இந்த நாட்டிலே யாரும் வாழ்வு கொடுக்கிறார்கள்? நிச்சயமாக ஒருவர் முன்வரப் போவதில்லை. நானே பார்த்தேன். ஏன் இவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஞானத்தை நானே திருமணம் செய்வதாக என் மனதிலே பூர்ணத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். முடியாது என்று சொன்னால் உமக்கு தெரியாதா மகனே? ஒரு ஊனமான பெண்ணை ஒரு இளவரசனுக்கு முடிசூட்ட கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அப்படி முடிசூட்டினால் இந்த மன்னரின் நிலை என்ன ஆகுவது? மக்கள் எவ்வாறு நினைப்பார்கள் என்னை? எல்லாம் தெரிந்தும் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று கூறுகிறாயே. நாங்கள் சொல்வது உண்மைதான். எனக்கும் தெரியத்தான் செய்கிறது. கைகால் ஊனமற்றவர்கள் அரச பரம்பரையிலே அனுமதிக்க மாட்டார்கள் என்பது நன்கு தெரியும். பிறகு ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய் என்று கேட்கின்றீர்கள். அப்பா, என்னமோ தெரியவில்லை.
என்று நான் ஞானத்தை கானகத்திலே பார்த்தேனோ அன்றே என் மனதை நான் அவரிடத்திலே பறிகொடுத்து விட்டேன். வாழ்ந்தால் ஞானத்தோடு தான் வாழ வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன். அப்பா, முடியாது என்று சொன்னால் அப்பா இப்படி கேட்டால் நான் என்ன மகிழ்ச்சி? அப்பா, ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. பாவம், அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட பெண்ணுக்கு வாழ்வு கொடுப்பது சிறந்ததல்லவா? மற்றவர்கள் எவரேனும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வதாக முன் வந்திருக்கிறேன் தந்தையே. நிச்சயமாக அந்த பெண்ணை தான் மனமுடிக்க போகிறாயா? சத்தியமாக கர்த்தர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்பா, வாழ்ந்தால் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மனம் பூரிப்படைகிறது. என்னப்பா காரணம் என்னவென்றால் நானும் அதைத்தான் நினைத்திருந்தேன். உன்னிடம் சில விளையாட்டுகளை விளையாண்டு பார்த்தேன். உன் நினைவு, உன் மனதில் ஆழம் என்னவென்று என்பதை அறியும் பொருட்டு உனக்கு சில சோதனைகளை செய்தேன். நிச்சயமாக அதைத்தான் நானும் நினைத்திருந்தேன். என் மனைவியா? எனக்கு வரப்போற மனப்பெண் யார்? நீ பார்த்திருக்கும் அதே ஞானம் என்ற அந்த பெண் தான். அரண்மனையிலே வீட்டிற்குரிய அதே பெண் தான். அப்படியா? ஆமாம். தோத்திரம் அப்பா, கர்த்தருக்கே மகிமை. உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையில் முன்பே ஏற்பாடு செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுத்தான் சில சரி வாருங்கள். நாதருடைய அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சரேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன். பரிசுத்த ஆவியே தேவரீர் இறங்கி வாரும், உம்முடைய ஞான கண்களை திறந்துவிடும். வயதானவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தரலாம், குற்றங்கள் செய்கிறவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த அமலேற்பா அன்னையின் திருவிழாக மிகவும் விமர்சையாக கொண்டாடும் உங்களுக்கு அந்த எல்லா வல்ல அமலேற்பமாக உங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் அந்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை வேண்டிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியே தேவரீர் இறங்கி வாரும், உம்முடைய ஞான கண்களை திறந்துவிடும், உம்முடைய பிள்ளைகளை நன்றாக காப்பாற்றலும். அன்புள்ள இறைமக்களே, இன்று நம்மளுடைய எகிப்து நாட்டு இளவரசர் சிமேன் ராஜ் மகன் பிளேந்திரனுக்கு இங்கு திருமணம் நடைபெற உள்ளது. அந்த திருமணத்தில் அனைத்து இறைமக்களும் கலந்து கொண்டு
என் ஆசிரும் உங்களுடைய ஆசிரும் அவர்களுக்கு பொழிவு செய்ய வேண்டும். இதோ எகிப்து மகாராஜா இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனான புனித ராயப்பர் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டே கவரப்பட்டு நல்வழிப்படுத்துவார். அப்பொழுது வார்த்தையை தெய்வப்படாது. முடியை அழகுபடுத்தல், பொன் நகைகள் அழிதும் ஆடைகளை அழிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதி உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பெண்களும் இவ்வாறு தான் தன்னை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா அபிரகாமனை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் நீங்கள் சாராவின் புதல்வியாக இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் பழு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வதரும் அவருக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமைப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சிநேகமும் அன்பும் பரிவும் மனத்தாழ்மையும் செய்து கொள்ளுங்கள். தீமை செய்தவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எகிப்து மகாராஜா அவர்களே வாருங்கள். பிளேவந்தர் ஞானசமுத்திரி, நீங்கள் இருவரும் முழு சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தல் என்று இங்கே வந்திருக்கின்றீர்களா? வந்திருக்கின்றோம் சுவாமி. நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம் சுவாமி. இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் ஆண்டவன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி நீங்கள் இருப்பீர்களா? இருப்போம் சாமி. நீங்கள் திருமண ஒப்பந்த செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமணம் திருச்சபையின் முன்னிலையில் நான் இதை தெரிவிக்கின்றேன். பிளவேந்திரனாகிய நான் ஞானசௌந்தரி என்ற உன்னை ஞானசௌந்தரி என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் என்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். ஞானசௌந்தரி என்னும் நான் பிளவேந்திரன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனியுடன் உறுதிப்படுத்தி நம் ஆட்சியை உங்கள் மீது நிறைவாய் புரிந்தருள்வராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். அன்பார்ந்த இறைமக்களே, நம்முடைய பிளவேந்திர இளவரசர் ஒரு பெண்ணை பார்த்து கிறிஸ்துவ பெண் என்று தெரிந்தவுடன்
எந்த ஒரு வரதட்சணை வாங்காமல் அவர் அந்த பெண்ணுக்கு ஊனமுற்றது என்று தெரிந்து வாழ்க்கை கொடுத்துள்ளார். அது இயேசுநாதருடைய அவர் மேல் வைத்திருந்த அன்புங்கள். ஞான சௌந்தரிய பாருங்கள், மாதாவின் மேல் மிகவும் பக்தி உள்ள பெண். நம்மளுடைய அன்னை மரியாள் 68 அவதாரம் எடுத்து உள்ளார்கள். அமலேற்ப மாதா, அன்னை வேளாங்கண்ணி மாதா, உபகார மாதா, அடைக்கல மாதா, எத்தனையோ தூத்துக்குடியில் பணிய மாதா, எத்தனையோ மாதா அவதாரம் எடுத்து உள்ளார்கள். நீங்கள் மாதாவை கண்டிப்பாக நீங்கள் வேண்டி ஜெபித்துக் கொள்ளால் நீங்கள் எந்த காரியம் நினைத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த அமலேற்பா மாதாவை நீங்கள் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள், மன உறுதியுடன் இருங்கள். எந்த காரியம் நடத்தாலும் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு உடல் உபவாதைகள் இல்லாமலும் நல்லபடியாக உங்கள் பிள்ளைகள் படிக்கவும் அந்த எல்லா உள்ள அமலேற்பா மாதாவை நான் வேண்டிக் கொள்வோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். என் மனதிற்குள் எத்தனையோ போராட்டங்கள். என்ன தெரியுமா? எதற்கு? எங்கே ஒருவேளை உன்னை மனம் முடிக்காமல் போய்விடுவனோ என்று என் மனதிற்குள் எத்தனையோ போராட்டங்கள். கர்த்தருடைய கிருபையாலும் அன்னையின் அருளாலும் நம்மளுடைய எண்ணம் ஈடேறி விட்டது. இதற்கு முதல் முறையாக மாதாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். கண்டிப்பா நன்றி சொல்லு. குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம், குறைகள் எல்லாம் மாதா கிட்ட சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாம் மாதா கிட்ட சொல்வோம். குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம், குறைகள் எல்லாம் மாதா கிட்ட சொல்வோம். குறைகள் எல்லாம் மாதா கிட்ட சொல்வோம். கஷ்டப்பட்டு நடப்போம்.
பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இப்படி ஒரு ஆசையா? ஆமா, பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? அது ஒன்றே எனக்கு போதும். சாப்பாடு எனக்கு அதெல்லாம் நீ இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடா, நீ பக்கத்துல இருக்கும் பொழுது எனக்கு பசி வருமா? நிச்சயமாக வராது. இந்த உலகம் உள்ள வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாதஸ்வர ஓசையிலே பாடுகிறான். இதை விட எனக்கு என்ன வேணும்? நாதஸ்வர ஓசையிலே தேவனந்து பாடுகிறார். வரும் மேலத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே மேடையிலே தேவி நடமாடுகிறாள்.
வந்து பாடுகிறான் வரும் நேரத்திலே தேவி நடமாடுகிறான் அரண்மனைக்கு என்ன அவசரம் அப்படி இல்லக்கா. கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் நீங்களா அரண்மனை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறீங்களா? காதல் அவருக்கு நான் வர அரண்மனைக்கெல்லாம் வேணாம், இங்கே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கவிதை அரங்கேறும் பல கதைகள் பரிமாறும் இனிதாலும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் பல கதைகள் பரிமாறும்
Bye.